ஹலோ வணக்கம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பன்னீர் மேக்கிங் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த லாஸ்ட் கிளிப்பு சொதப்பல் ஆயிடுச்சு. அந்த லாஸ்ட் கிளிப்புடைய வீடியோ தான் இது. அதோடய ஃபினிஷிங்கை காட்டாமவே அந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. அது நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். பை த டைம் நிறைய வியூஸ் ஆல்ரெடி வந்துட்டு இருந்தது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தட். அது டிலீட்டே பண்ண போகல. அதோடைய லாஸ்ட் கிளிப் இது தான். அந்த எலுமிச்சை சாறு கொதிக்கிற பாலில் விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னா பால் தெரிய ஆரம்பிக்கும். போட்டிருந்துமே, அதாவது ஜூஸ் போட்டிருந்துமே தெரியாது. ஜூஸ் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா பால் நல்ல க்ளம்ஸ் வரும். அந்த திரிஞ்ச பாலில் வெடி கட்டணும். வெடி கட்டுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெருப்பில் கூட கை வைக்கலாம். அந்த ஆவி இருக்குல்ல, அது கையிலையோ நெகத்துலையோ பட்டால் ரொம்பவே சூடாக இருக்கும். பி வெரி கேர்ஃபுல். அது ஒரு க்ளீனான ஒரு துணியில் வெடி கட்டிட்டோம்னா அந்த க்ளம்ஸ் எல்லாம் தனியாக நிற்கும், தண்ணி தனியாக நிற்கும். இன்ஃபேக்ட் என்னுடைய தனியாக நிற்கிற தனியாக வர பால் கூட ரொம்ப ஹெல்த்தி. அதில் கொஞ்சம் தயிரும் போட்டு தயிர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெடி கட்டி பாரத்துக்கோ இல்லாட்டி அது நல்லா பிழிஞ்சு வரத்துக்கு ஒரு ஸ்டோன் வச்சோம்னா ஆல்மோஸ்ட் 1/2 kg பன்னீர் வந்துடும். இந்த பாருங்க, ஆல்மோஸ்ட் 1/2 kg திக்கு கெட்டியான பன்னீர் யூ கேன் என்ஜாய். தேங்க்யூ.